வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, இதுதான் அவங்க கஸ்டமரோட ஒரு சுடிதார் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க வந்து ரெகுலராக தைச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு காலர் வச்சு இது தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலர் எப்படி காலர்னா கோட் காலர் சொல்லியிருந்தாங்க. நான் இது சரியாக கவனிக்கல. சரின்னு சொல்லிட்டு அவங்களது எழுதி வச்சுட்டேன். லைனிங் கிளாத்தும் எடுத்துட்டு நான் கோட் காலருக்காக நம்ம ஷோல்டர் எல்லாமே நார்மல் டாப் அப் தைக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஷோல்டர் ஒரு 6 ஒரு 6.25 இந்த மாதிரி வச்சா போதும். ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த காலர் வச்சு தைக்கிறோம்னா இந்த ஷோல்டர் அளவு வந்து நமக்கு வந்து அவங்களுடைய ஷோல்டர்லேருந்து அப்படியே பாதி எடுத்துக்கணும். ஸோ நான் இது வந்து நான் 7.5 வந்து நான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ 7.5 வந்து நான் ஷோல்டர் அளவு எடுத்திருந்தேன். அதே மாதிரி ஆம்ஹோல் சைஸும் நம்ம பெருசாக எடுத்துக்கணும். ஸோ இதுவும் 7.5 நம்ம காலருக்கு தைக்கிற மாதிரி இதை போட்டு கட்டிங் போட்டேன். கடைசியில் ஒரு கால் பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, சரி இது டிசைன் எடுத்து பார்க்கலான்னு பார்க்கும்போது பார்த்தா இந்த மாதிரி டிசைன் இருந்தது. ஸோ இதுக்கு கோட் காலர் வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு எடுக்காது. ஸோ இந்த கோட் காலர் வைக்கிறதுல நமக்கு என்ன ஆகும், இது வந்து இந்த பக்கம் காலர் வரும். அது இல்லாமல் ஒரு சின்ன காலர் மாதிரி இந்த இது வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த டிசைன் எல்லாமே இதை வேஸ்ட்டாக போயிடும். இல்லை நம்ம இதை எடுத்துகிட்டு கீழே வச்சுக்கலானாலும் அதுக்கு வந்து நமக்கு செஸ்ட்டுக்கு கீழே அந்த டிசைன் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அது அவ்வளோக்கா எடுக்காது, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது கோட் கலர் வேண்டாங்க, நார்மல் மெத்தடாக தைச்சிக்கலாம் அப்படிங்கிறது கூட ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இது நார்மல் மெத்தட் தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ பெரிய ஷோல்டர் தேவையில்லை, இவ்வளோ ஆம்ஹோல் ஹைட்டு தேவையில்லை. ஸோ இது வைக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஆம்ஹோல் ஹைட்டை குறைக்கணும், ஷோல்டர் அளவு குறைக்கணும். ஓகேங்களா? சரி நம்ம குறைக்கலான்னா நம்ம வந்து நம்ம ஷோல்டர் ஹைட் குறைச்சிடலாம். பட் ஆனால் ஆம்ஹோல் ஹைட்டு வந்து குறைக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம தப்பாக கட் பண்ணிட்டோம், நம்ம வந்து வேறு கட் பண்ணி மறுபடியும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ நம்ம வந்து கீழே வந்து எக்ஸஸ் லைனிங் கிளாத் தானே, நீங்கள் கீழே வந்து எக்ஸஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கீழே எக்ஸஸ் கொடுத்துக்கிட்டு ஏன்னா இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கீழே எக்ஸஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம எவ்வளோ இறக்குறோமோ அவ்வளோ இறக்கிக்கலாம். அவ்வளோ இறக்கிட்டு நம்ம நார்மலாக எவ்வளோ வந்து இந்த நார்மல் டாப்புக்கு வைக்கிறோமோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து 6.25 இந்த இடம் வந்து நம்ம வச்சிடறோம். வச்சுட்டு அதே அளவு எவ்வளோக்கு நம்ம ஆம்ஹோல் ஹைட் வேணுமோ, இப்போ வந்து இந்த இடம் உங்களுக்கு குறைஞ்சது இல்லைங்களா? ஸோ இவ்வளோ குறைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம இப்படி படம் வரைஞ்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு நார்மல் டாப்க்கான அளவு கிடச்சிடும். கீழே நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் நம்ம எக்ஸஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் இப்போ இந்த டாப்க்கு பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.